إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني ربي يسر ولا تعسر وتمم بالخير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ந்து நாம் படித்து வருகின்றோம். சென்ற அமர்வுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியாகிய ஹஜ்ஜத்துல் விதா என்ற அந்த இறுதி ஹஜ்ஜை நாம் பார்த்து வந்தோம். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டதிலிருந்து மக்காவிற்கு வருகை தந்து அங்கே அவர்கள் உம்ராவை எப்படி முடித்தார்கள், சஹாபாக்களுக்கு எத்தகைய கட்டளைகளை, ஒழுக்கங்களை, மார்க்க சட்டங்களை போதித்தார்கள் என்பதையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நாம் விரிவாக பார்த்தோம். இப்போது இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்விலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே ஹஜ்ஜை என்று எந்த நாளில் ஆரம்பித்தார்கள், ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை எப்படி அமைத்து கொண்டார்கள், இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டிலே அவர்கள் என்னென்ன சட்டங்களை, ஒழுக்கங்களை மக்களுக்கு போதித்தார்கள் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலே குறிப்பாக அரஃபா மைதானத்திலும் மினாவுடைய மைதானத்திலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்காக ஆற்றிய அந்த அறிவுரையை இன்ஷா அல்லாஹ் தனி ஒரு அமர்விலே நாம் பார்ப்போம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வருகை தந்து உம்ராவை முடித்துவிட்டு அங்கிருந்து தூரமாக சென்று அபுத்தஹிற்கு சென்று கூடாரமிட்டு அங்கே தங்கி கொண்டார்கள். அங்கு அவர்கள் தங்களுடைய தொழுகையை கஸர் செய்து தொழுது கொண்டிருந்தார்கள். மக்காவிற்கு திரும்ப வரவில்லை. தோழர்கள் எல்லாம் பல திசைகளிலிருந்து வந்து உம்ராவை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் இடையூறாக தன்னுடைய அந்த காபா வருகை அமைந்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹுடைய வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் உம்ராவை சஅயை அழகிய முறையில் நிம்மதியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு குழுமி இருக்கக்கூடிய, சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தார்களின் கூட்டத்தால் உம்ரா பயணிகளுக்கு, ஹாஜிகளுக்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தொலைவிலே சென்று கூடாரமிட்டு தங்கி கொண்டார்கள். ஹிஜ்ரி, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 10வது ஆண்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவிற்காக வந்திருக்கக்கூடிய அந்த ஆண்டு வியாழக்கிழமை துல்ஹிஜ் மாதத்தினுடைய 8வது பிறையிலே வியாழக்கிழமை காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை எல்லாம் மினா நோக்கி புறப்படும்படி கட்டளையிட்டார்கள். இந்த 8வது பிறைக்கு யௌமு தர்வியா என்பதாக சொல்லப்படும். ஏன் யௌமு தர்வியா என்று சொல்லப்படுகிறது? இன்றைய காலத்தில் இருந்த எந்த வசதிகளும் அக்காலத்தில் இல்லை. தர்வியா என்று சொன்னால் தண்ணீர் நிரப்பிக்கொள்வது. ஹாஜிகள் மக்காவிலிருந்து புறப்பட்டு அவர்கள் மீண்டும் மக்காவிற்கு வருகின்ற வரை மினாவிலே, அரஃபாவிலே, முஸ்தலிஃபாவிலே, பிறகு மினாவிலே, இந்த எல்லா காலங்களிலும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் பயன்படுத்துவதற்கு தேவையான தண்ணீரை மக்காவிலிருந்து தான் அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவரவரும் தங்களுடைய ஒட்டகம், கழுதை, குதிரை எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த தோல் பைகளிலே தண்ணீர்களை சுமந்து செல்வார்கள். இப்படியாக அந்த பிறை 8 அன்று தண்ணீர்களை சுமந்து செல்கின்ற காரணத்தினால்
அந்த பிறை ஹஜ்ஜினுடைய ஆரம்ப நாளாகிய அந்த பிறை 8 யௌமு தர்வியா, தண்ணீரை நிரப்பிக்கொள்வது, நீர் வசதிகளை அதிகப்படுத்திக் கொள்வது என்ற அந்த பெயர் வைக்கப்பட்டது. இன்றைய காலத்தில் நாம் சென்ற இடங்களெல்லாம் நமக்கு நீர் வசதி செய்து வைக்கப்பட்டிருப்பதை போன்று அந்த காலத்திலே இல்லை. அந்த காலத்திலே ஒன்று எடுத்து செல்ல வேண்டும் அல்லது தூர தொலைவுகளிலே கிணறுகளோ ஓடைகளோ இருந்தால் அவற்றின் மூலமாக தங்களது நீர் தேவைகளை நிறைவேற்றி கொள்ள முடியும். இத்தகைய ஒரு சிரமமான காலகட்டத்திலும் கூட ஹஜ்ஜுக்காக எவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒன்று கூடினார்கள் என்பதை நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய காலத்தில் இவ்வளவு வசதிகளெல்லாம் இருந்து, நம்முடைய காலத்தில் இவ்வளவு பெரிய போக்குவரத்திற்கு, அதுபோன்று தங்குவதற்கு, உணவுக்கு, இப்படியாக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டதற்கு பிறகு கூட ஹாஜிகளுடைய அந்த எண்ணிக்கையை கவனித்து பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் ஹஜ்ஜுக்காக வந்தவர்கள் சதவீதத்தின் அடிப்படையிலே, கணக்கின் அடிப்படையிலே அதிகம். இன்றைய காலத்தில் இவ்வளவு வசதிகள் இருந்தும் வரக்கூடியவர்களை விட. அதாவது இது எதை காட்டுகிறது? ஹஜ்ஜுடைய வணக்கத்திற்காக எத்தகைய சிரமத்தையும் தாங்கிக் கொள்கின்ற அந்த மனப்பான்மை, இபாதத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும், குறிப்பாக ஹஜ்ஜு வணக்கத்தின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த மதிப்பும், ஹஜ்ஜுக்காக ஒரு தியாகம், எப்படி ஒரு போருக்கு ஒரு தியாகமோ, அல்லாஹுடைய பாதையிலே எதிரிகளிடத்திலே சண்டை செய்வதற்கு ஒரு தியாகம் தேவையோ, ஒரு அர்ப்பணிப்பு, பல இழப்புகள் தேவையோ, அதுபோன்று ஹஜ்ஜு வணக்கமும் இஸ்லாமிய மார்க்கத்திலே பார்க்கப்பட்டது. அப்படி இருந்தால்தான் ஒருவர் ஹஜ்ஜை நிம்மதியாக செய்ய முடியும், ஈமானிய உணர்வுகளோடு செய்ய முடியும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆதாரம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? யாரெல்லாம் உம்ரா முடித்துவிட்டு இஹ்ராமை அவிழ்த்திருந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் கட்டளையிட்டார்கள், மீண்டும் நீங்கள் இஹ்ராமை அணிந்து கொள்ளுங்கள், இஹ்ராமுக்காக தயாராகி நீங்கள் மினா புறப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை தயார்படுத்தினார்கள். யார் குர்பானி பிராணிகளை கொண்டு வந்திருந்தார்களோ அவர்கள் இஹ்ராமை அவிழ்க்கவில்லை, அதே இஹ்ராமிலேயே அவர்கள் மினா நோக்கி புறப்படுவதற்கு தயாராக இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார்கள். பிறகு தங்களுடைய மனைவிமார்களை சந்திப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே இன்னும் அழுது கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், என்ன ஆனது யா ரசூலல்லாஹ்? எனக்கு தான் ஹைது வந்து விட்டது. மக்களெல்லாம் தங்களுடைய உம்ராவை முடித்துவிட்டு அவர்கள் அடுத்த ஹஜ்ஜுக்கான இஹ்ராமுக்கு தயாராகிவிட்டார்கள். ஆனால் நானோ என்னுடைய உம்ராவை முடிக்கவில்லை, ஹஜ்ஜை நான் காபாவை தவாப் செய்ய முடியவில்லை. இப்பொழுது மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்படும்படி கட்டளையிட்டு விட்டீர்கள், மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களே என்று அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய பெண் பிள்ளைகள் மீது விதித்த ஒரு இயற்கையான ஒரு நியதியாகும். அதனால் நீ கவலைப்பட வேண்டாம். சும்ம அஹில்லி பில் ஹஜ்ஜி ஃபஃஅலத், நீங்கள் குளித்து நீங்கள் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்லுங்கள், நீங்கள் குளித்துவிட்டு ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்லிவிடுங்கள் போதும் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்துல ஃபிக்ஹுடைய 4 மதுஹபுகளிலே இமாம்களிடத்திலே சில கருத்து வேற்றுமைகள் இருப்பதை பார்க்கிறோம். என்ன செய்வது? உம்ராவை முறித்துவிட்டு ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்வதா, அல்லது அந்த உம்ராவுடைய இஹ்ராமில் இருந்த நிலையிலே, அந்த உம்ராவுடைய இஹ்ராமில் இருந்த நிலையிலேயே அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று கூறி ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்வதா என்று பார்க்கும் பொழுது பெரும்பாலான அறிஞர்கள் உம்ராவை முடிக்காமல் குளித்துவிட்டு அவர்கள் அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன் என்று கூறி அவர்கள் ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்லிவிட வேண்டும். அதாவது இவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜை கிரானாக ஆக்கி கொண்டார்கள், உம்ராவை ஹஜ்ஜுக்குள் புகுத்தி ஹஜ்ஜை கிரானாக ஆக்கி கொண்டார்கள். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் மட்டும் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீங்கள் உம்ராவிலிருந்து வெளியேறி வந்துவிட வேண்டும், உம்ராவை முடிக்கிறேன் என்ற நியத்து செய்து கொண்டு உம்ராவிலிருந்து வெளியேறி வந்துவிட வேண்டும். அதற்கு பிறகு அவர்கள் ஹஜ்ஜுக்காக தல்பியா கூற வேண்டும். இப்படியாக இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள்.
ஆனால் இதில் சிறந்தது இந்த உம்ராவுடைய அந்த இஹ்ராமை முறிக்காமல் குளித்துவிட்டு ஹஜ்ஜுக்காக தல்பியா சொல்வதுதான் சிறந்தது என்ற கருத்து தான் பெரும்பாலான அறிவிப்புகளை நாம் ஒத்து பார்க்கும் பொழுது புரிய வரக்கூடிய ஒரு ஏற்றமான கருத்தாக இருக்கிறது. இப்படியாக ஹஜ் கிரானுக்காக வந்தவர்களையும் ஹஜ் தமத்துஅ செய்தவர்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிற்கு செல்லும்படி கட்டளையிட்டு தாங்களும் மினாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினாவிலே தங்குகிறார்கள். அவர்களுக்காக போடப்பட்ட கூடாரத்திலே அங்கே என்ன செய்கிறார்கள்? லோஹர் தொழுகையை, அசர் தொழுகையை, மக்ரிப், இஷா, ஃபஜ்ர் காலையில் 5 நேர தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுதார்கள். இதில் ஃபஜ்ருடைய தொழுகையை தவிர மற்ற தொழுகைகளை, அதே போன்று மக்ரிபுடைய தொழுகை, லொஹர், அசர், இஷா இந்த 3 நேர 4 ரக்காத்துடைய தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துகளாக கஸர் செய்து ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்திலே மக்களுக்கு தொழ வைத்தார்கள். அவர்கள் 2 நேர தொழுகைகளை ஒன்று சேர்த்து தொழ வைக்கவில்லை. அதுபோன்று லொஹருடைய தொழுகையை 4ஆக தொழ வைக்கவில்லை. ஏற்கனவே அவர்கள் மக்காவிலே வந்து தங்கி இருந்தாலும் கூட அவர்கள் மினாவிலே கஸ்ராகத்தான் தொழுதார்கள். ஆகவே அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹஜ்ஜுடைய பயணம் என்பது இந்த பொதுவான மற்ற பயணத்தை போன்று அல்ல. இதில் எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸர் செய்தார்களோ அங்கே நாம் கஸர் செய்ய வேண்டும். எங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்அ செய்தார்களோ, ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து தொழுதார்களோ அங்கே நாம் சேர்த்து தொழ வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த வழிகாட்டல். ஹுது அன்னி மனாசிகக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய வணக்கங்களை கற்றுக்கொள்ளுங்கள். லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டிற்கு பிறகு நான் உங்களை சந்திக்க முடியாமல் போய்விடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா? அந்த ஹதீஸின்படி ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ததை வைத்துத்தான் நாம் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஹஜ்ஜுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டில் புகுத்த வேண்டாம், புகுத்தக்கூடாது. இதை நாம் தனியாக பார்க்க வேண்டும் என்று அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் கூறுகிறார்கள். ஆகவேதான் யார் மக்காவிலே முன்பே வந்து தங்கி இருக்கிறார்களோ, 1 மாதமோ 2 மாதமோ 15 நாட்களுக்கு முன்போ, இவர்களும் மினாவிலே கஸர் செய்வார்கள், ஜம்அ செய்யக்கூடாது என்பதாக பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதிலே ஹனஃபி மதுஹபுடைய அறிஞர்களை தவிர. ஆனால் ஏற்றமான கருத்து என்பது அதிகமான அறிஞர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கருத்து தான் மிக ஏற்றமான கருத்து என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் எல்லோரும் ஹஜ்ஜுடைய நிய்யத்திலே புறப்பட்டு மினாவிற்கு வந்துவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையை அதற்குரிய நேரத்தில், ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழ வைத்தார்கள். இந்த நேரங்களிலே முன்பின் சுன்னத்துகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழவில்லை. இந்த பயண நேரத்திலே தொழப்படக்கூடிய கஸ்ரு தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துகள் இல்லை. ஆனால் மற்ற பொதுவான நஃபிலான உபரியான தொழுகைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறார்கள். தஹியத்துல் வுது தொழுகலாம், அதுபோன்று லுஹாவுடைய தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை, இப்படியாக உபரியான தொழுகைகளை தொழலாம். ஆனால் சுன்னாவான தொழுகை, முன்பின் சுன்னத்துகளுடைய தொழுகைகள் மன்னிக்கப்பட்டு விட்டன. மக்ரிப் தொழுகையிலே கஸர் என்பது கிடையாது. அதுபோன்று ஃபஜ்ருடைய தொழுகையிலே கஸர் என்பது கிடையாது. ஆனால் ஃபஜ்ருடைய தொழுகையின் முன் சுன்னத்துகளும் வித்ரு தொழுகைகளும் எல்லா நேரத்திலும் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டிய தொழுகை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்திலும் சரி, அதுபோன்று உள்ளூரிலும் சரி, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தையும் வித்ரு தொழுகையையும் அவர்கள் விட்டதில்லை. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 இரவு முடிந்து அதனுடைய சூரியன் பகல் காலை உதயமான பொழுது கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்களுக்கு அரஃபா நோக்கி புறப்படும்படி கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புறப்பட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தங்களது தோழர்களிலே சிலரை முன்கூட்டி அனுப்பி வைத்து நமிரா என்ற இடத்திலே தங்களுக்காக கூடாரம் போடும்படி அவர்கள் கட்டளையிட்டார்கள். இந்த நமிரா என்பது அரஃபா மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் தான் இன்று மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித், எந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்களோ அந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு மஸ்ஜித் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை அங்கே லோஹருடைய அசருடைய தொழுகை தொழ வைக்கப்படுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அரஃபா மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய நமிரா என்ற இடத்திலே தங்களுக்காக கூடாரமிடும்படி கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதுபோன்று சஹாபாக்கள் அங்கே சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக கூடாரம் அமைத்தார்கள். இங்கே இன்னொரு ஒரு செய்தி நாம் என்ன கவனிக்க வேண்டும், ஐயாமுல் ஜாஹிலியாவிலே குறைஷிகள் என்ன செய்வார்கள் என்றால், மற்ற மனிதர்களை பார்க்கிலும் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டுவதற்காக, தாங்களெல்லாம் ஹரம் எல்லையிலே தங்கியிருக்கக்கூடிய புனித மக்கள் என்பதை காட்டுவதற்காக அவர்கள் அரஃபாவிற்கு செல்ல மாட்டார்கள். மினா புனித எல்லையில் இருக்கிறது, எனவே அங்கே தங்குவார்கள். முஸ்தலிஃபா வழியாக அரஃபா நோக்கி ஹாஜிகள் செல்லும்போது, நீங்களெல்லாம் ஹரம் எல்லைக்கு வெளியிலிருந்து வந்த பொதுவான மக்கள், நாங்களோ அல்லாஹுடைய வீட்டிற்கு அருகிலே விசேஷமாக தங்கி இருக்கக்கூடிய மக்கள், எனவே நாங்கள் அரஃபாவிற்கு வரமாட்டோம் என்று முஸ்தலிஃபாவிலேயே அன்றைய பகலும் தங்கிக் கொள்வார்கள், அன்றைய இரவும் தங்கிக் கொண்டு அவர்கள் திரும்பி விடுவார்கள். எல்லா மக்களும் அரஃபா சென்று அங்கே தங்குவார்கள். இது ஐயாமுல் ஜாஹிலியாவிலே நடைபெற்ற அந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டில் இருந்த வழிமுறை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலிருந்து அரஃபாவில் தங்கக்கூடிய அந்த முறை என்பது வழிகாட்டப்பட்டது. ஆனால் இந்த குறைஷிகளை பொறுத்த வரைக்கும் பெருமை பிடித்தவர்களும் ஆணவம் பிடித்தவர்களும் தாங்கள் ஹரமிலே இருக்கிறோம் என்று அந்த பெருமையும், அதே போல குறைஷ் என்ற அந்த குலப்பெருமையும் பேசி கொண்டிருந்தார்கள் அல்லவா. இவர்கள் மற்ற மக்களை விட எப்படி இன்றைய காலத்தில் இந்த பிராமின்ஸ் செய்கிறார்களோ அந்த மாதிரியான ஒரு அநியாய அக்கிரமங்களை இந்த குறைஷிகளில் இருக்கக்கூடிய சிலை வணங்கிகள் செய்து கொண்டிருந்தார்கள். அவற்றையெல்லாம் இஸ்லாம் என்ற இந்த தூய மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழி தோண்டி புதைத்து விட்டார்கள். தங்களது காலுக்கு கீழே அனைத்தையும் அவர்கள் புதைத்து விட்டார்கள். என்ன விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள்? அவர்களும் குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர்கள். அந்த குறைஷி வம்சத்திலேயே உயர்ந்த கிளையாகிய ஹாஷிம் கிளையை சேர்ந்தவர்கள். குறைஷிகளெல்லாம் முஹம்மது ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாரு, அவர் நமது இனத்தை சேர்ந்தவர், அவரும் முஸ்தலிஃபாவை தாண்ட மாட்டார், முஸ்தலிஃபாவிலே தங்கிக் கொள்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தலிஃபாவை வந்து அங்கே நிற்காமல் தங்களுடைய வாகனத்தை அவர்கள் தொடரச் செய்தார்கள். அரஃபா மைதானத்திலே எங்கே அவர்களுக்காக கூடாரமிடப்பட்டதோ அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுக்காக போடப்பட்ட அந்த கூடாரத்திலே தங்கி சூரியன் நடுப்பொழுதிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு, அப்போ காலையில் புறப்பட்டிருந்தாங்கன்னா அங்கிருந்து மினா ஒரு அதிகப்படியாக 6 ஒரு 7 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கக்கூடியது. அந்த காலத்தில் ஒட்டக வசதியில் எவ்வளவு நேரத்தில் அவங்க கடந்திருக்க முடியுமோ அல்ஹம்துலில்லாஹ் வந்தார்கள். சில நேரங்கள் அங்கே ஓய்வெடுத்தார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை தொழுகைக்காக வேண்டியும் அடுத்த வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டியும் தயார் செய்து கொண்டார்கள். தங்களுடைய கஸ்வா ஒட்டகத்திலே அவர்கள் வாகனித்து ஹத்தா அத்தா பத்தன வாதி அரஃபா, அரஃபாவுடைய அந்த பள்ளத்தாக்கின் பத்தன் பகுதி நடுப்பகுதிக்கு அவர்கள் வந்தார்கள். மக்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். தங்களது ஒட்டகத்தின் மீது இருந்தவர்களாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஒரு அழகிய ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்தினார்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுத்பத்து ஹஜ்ஜத்துல் விதா, இறுதி பேருரை, ஹஜ்ஜத்துல் விதாவுடைய இறுதி பேருரை என்பதாக அறியப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அரஃபா மைதானத்திலே அவர்கள் ஆற்றிய அந்த ஹுத்பாவும், அதே போன்று மினாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சில உபதேசங்களை முக்கியமாக வழங்கினார்கள். பொது இடத்திலே மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த உபதேசங்களையும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹஜ் பாடம் முடிந்தவுடன் தனி ஒரு அமர்விலே நாம் பார்ப்போம். அந்த உபதேசங்களிலே என்னென்ன படிப்பினைகள் பாடங்கள் இருக்கின்றன என்பதையும் இன்ஷா அல்லாஹ். ரசூல்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய பிரசங்கத்தை முடித்து கொண்டபோது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பிலால் அவர்கள் அதான் சொன்னார்கள். பிறகு பிலால் இக்காமத்து கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு தொழ வைத்தார்கள். முதலாவதாக லொஹர் தொழுகையை கஸ்ராக தொழ வைத்தார்கள். பிறகு இக்காமத்து சொன்னார்கள் பிலால் அவர்கள். பிறகு அஸ்ர் தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்தார்கள் கஸ்ராக. இந்த இரண்டு தொழுகைகளிலும் லொஹருடைய அசருடைய இரண்டு ரக்காத்துகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமாக ஓதவில்லை. மாறாக எப்போதும் லொஹர் அசருடைய தொழுகையில் ஓதப்படுவதை போன்றே சிர்ரன், அதாவது ரகசியமாக தங்களுக்கு கேட்கும்படியே தான் அவர்கள் ஓதிக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாழக்கிழமை என்று புறப்பட்டார்கள். புறப்பட்ட அவர்களுடைய நாள் என்ன? வியாழக்கிழமை என்று அவர்கள் புறப்பட்டார்கள். அரஃபா மைதானத்திலே வெள்ளிக்கிழமையில் அவர்கள் தங்கினார்கள். ஜும்ஆவுடைய நாள். ஆனால் அவர்கள் ஜும்ஆவை தொழ வைக்கவில்லை. மிகப்பெரிய முஸ்லிம்களுடைய ஒரு கூட்டம் இருந்தும் அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிலே ஜும்ஆவை தொழ வைக்கவில்லை. ஹாஜிகளுக்கு ஜும்ஆவும் இல்லை, பெருநாளும் இல்லை. அவர்கள் ஹஜ்ஜு உம்ராவில் இருப்பதே அவர்களுக்கு பெருநாளாக மிகப்பெரிய விசேஷமாக ஆக்கப்பட்டு விட்டது. இந்த இடத்துல நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? ஹஜ்ஜுடைய அமல்களில் ஒன்றாக அரஃபாவிலே தங்குவது இருக்கிறது, அரஃபாவிலே தொழுவது இருக்கிறது. எனவே இந்த தொழுகைகளை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு எப்படி தொழ வைத்தார்களோ, தாங்கள் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் இந்த தொழுகைகள் தொழ வைக்கப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களும் சரி, இந்த சஹாபாக்களில் இரண்டு பிரிவுகள். ஒரு பிரிவு யார்? மதீனாவிலிருந்து வந்தவர்கள், மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பிரிவிலிருந்து வந்தவர்கள். இன்னொரு பிரிவு யார்? மக்காவிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள், மக்காவை சுற்றி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள். ஏன்? மினா என்பது அப்பொழுது ஒரு கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்திலிருந்தும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த ஹஜ்ஜு பயணத்திலே கலந்திருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தோழரையும் நீ தூரத்திலிருந்து வந்தவரா, அருகிலிருந்து வந்தவரா, அல்லது மக்காவிலே எவ்வளவு காலமாக தங்கியிருக்கிறாய் என்ற எந்த பிரிவையும் அவர்கள் காட்டவில்லை, சொல்லவில்லை. மாறாக எல்லா ஹாஜிகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு பிறகு, அதாவது என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ, எத்தனை ரக்காத்து தொழுதார்களோ அப்படியே எல்லா சஹாபாக்களும் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாட்டிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன? அதாவது ஹஜ்ஜுக்கு வந்துவிட்டால் அங்கே முசாஃபிர் முகீம் என்ற சட்டம் இருக்காது. எல்லோரும் ஹாஜிகளாக இருந்து எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்களோ, 2 ரக்காத்து தொழுத இடத்துல 2 ரக்காத்து, ஒவ்வொரு தொழுகையையும் மற்ற தொழுகையிலிருந்து பிரித்து தனியாக தொழுத இடத்திலே அப்படியே தொழுவது, எந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகளை சேர்த்தார்களோ அந்த இடத்திலே சேர்ப்பது, இப்படியான ஒரு சுன்னாவைத்தான், இப்படியான ஒரு வழிமுறையைத்தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பியிருப்பது நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே தவிர அவர்களுக்கு மாறு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல. அல்லாஹ் பாதுகாப்பானாக. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரஃபாவுடைய பள்ளத்தாக்கில் நடுப்பகுதியில் தங்கியிருந்தார்கள் அல்லவா? அங்கிருந்து அவர்கள் பயணித்து வந்து இன்று ஜபலுர் ரஹ்மா என்று அறியப்படக்கூடிய அந்த மலையினுடைய கீழ்வாரத்திலே, அதாவது அரஃபாவுடைய அந்த எல்லைக்குள் உட்பட்டு அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டார்கள். தங்களுடைய ஒட்டகத்தின் அந்த வயிறு பகுதி அவர்கள் அரஃபா நோக்கி வைத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிப்லா நோக்கியவர்களாக தங்களது ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய 2 கைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சுக்கு உயரமாக அவர்கள் உயர்த்தி கொண்டார்கள். எப்படி ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு ஏழை
யாசகம் கேட்கும்போது தன்னுடைய கையை வைத்துக் கொள்வானோ அந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய கைகளை வைத்தவர்களாக துஆ செய்தார்கள். அந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்பியா ஓதினார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். தல்பியா ஓதினார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தஹ்லீல் ஓதினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் கேட்டார்கள். இதே நிலையிலே சூரியன் மறைகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீடித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே மற்றும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அதாவது தோழர்கள் எல்லாம் இந்த அரஃபா மலையை நோக்கி, இந்த ரஹ்மா மலையை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் இந்த இடத்திலே நிற்கிறேன், இந்த இடத்திலே தங்குகிறேன், நீங்கள் எங்கே உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த இடத்திலே நீங்கள் தங்கிக் கொள்ளலாம். வகஃப்து ஹாஹுனா வ அரஃபத்து குல்லுஹா மௌகிஃபுன். நான் இந்த இடத்திலே தங்கினேன், இந்த இடத்திலே நிற்கிறேன். அரஃபா எல்லாம் தங்கக்கூடிய இடம்தான், அரஃபா எல்லாம் நின்று துஆ கேட்கக்கூடிய இடம்தான் என்று கண்ணியத்திற்குரிய தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள். ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கம் நிகழ்த்தி முடித்தார்கள் அல்லவா? அதற்கு பிறகு அவர்கள் துஆவுக்காக செல்லக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மகத்தான ஒரு வசனத்தை அல் குர்ஆனில் அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய நாளில் உங்களுக்கு நான் உங்களுடைய தீனை நிறைவு செய்தேன், உங்கள் மீது என்னுடைய அருளை முழுமை செய்தேன், நான் உங்களுக்கு இஸ்லாமை மார்க்கமாக ஏற்று பொருந்தி கொண்டேன் என்ற திருவசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இறக்கினான். சூரா அல் மாயிதாவுடைய 3வது வசனம். இந்த வசனம் இறக்கப்பட்டதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். எல்லா தோழர்களுக்கும் ஒரு பக்கம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய தீன் முழுமையடைந்து விட்டது, அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்ட மிக மகத்தான ஒரு பெரிய மார்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்று. ஆனால் இந்த நேரத்தில் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் அழுதார்கள். என்ன சொன்னார்கள்? லைஸ பஅதல் கமாலி இல்லன் நுக்ஸான். அதாவது ஒன்று பூர்த்தியாகுமேயானால், பூர்த்தியாகி முடிந்து விடுமேயானால் பிறகு குறைவு ஏற்பட்டு விடுமே என்று அவர்கள் கூறி அழுதார்கள். அதாவது உண்மையிலேயே இந்த வசனம் என்பது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை பற்றிய ஒரு அறிவிப்பாக இருந்தது. இதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு, அதாவது இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு அதிலிருந்து உமருல் ஃபாரூக் அவர்கள் நபியினுடைய மரணம் சமீபமாகிவிட்டதை புரிந்து கொண்டார்கள். இதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மாதங்களும் 3 நாட்களும் அவர்கள் தங்கியிருந்த, அதாவது இந்த உலகத்திலே உயிரோடு இருந்தார்கள். அதற்கு பிறகு அவர்களுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது. இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் வரை வேறு எந்த சட்ட வசனங்களும், குர்ஆனினுடைய ஃபர்துடைய அல்லது மற்ற சட்ட வசனங்களோ அல்லது மாற்றக்கூடிய வசனங்கள் எதுவும் இறங்கவில்லை. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் என்ற அந்த சூரத்துல் பக்ராவுடைய அறிவுரை வசனத்தை தவிர. அரஃபா மைதானத்திலே நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்து கொண்டிருக்கும் பொழுது, அதுபோன்று அவர்களுடைய அந்த அரஃபா நேரத்திலே நபித்தோழர் ஒருவருக்கு அங்கே திடீர் மரணம் ஏற்பட்டு விடுகின்றது. தன்னுடைய வாகனத்திலிருந்து அவர் கீழே விழுந்து விடுகிறார். வாகனம் அவரை மிதித்து விடுகிறது. அதிலே அவர் இறந்து விடுகின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு சொன்னார்கள், இக்ஸிலூஹு பிமாஇன் வஸித்ரின் வகஃபினூஹு ஃபீ சியாபிஹி வலா துகம்மிரு வஜ்ஹஹு வலா ரஅஸஹு ஃபஇன்னஹு யுபஅஸு யௌமல் கியாமத்தி யுலப்பி. நீங்கள் அவரை வெறும் தண்ணீரை கொண்டும் இழந்த இலையை கொண்டும், அதாவது தண்ணீரை இழந்த இலையை தண்ணீரில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கிறது அல்லது இழந்த இலையை போட்டு கொஞ்சம் சூடு காட்டுறது, அந்த தண்ணீரிலே நீங்கள் அவரை குளிப்பாட்டுங்கள். நீங்கள் அவருக்கு கஃன் இடுங்கள். அவர் என்ன ஆடை அணிந்திருந்தாரோ இஹ்ராமுடைய அந்த ஆடையை அவருக்கு கஃனாக ஆக்கிவிடுங்கள். ஆனால் அவருடைய முகத்தை மூடிவிடாதீர்கள். பொதுவாக மையத்துடைய முகமும் தலையும் மூடப்படுவது போன்று அவருடைய தலையை, முகத்தை நீங்கள் மறைத்து விடாதீர்கள். ஏனென்றால் நாளை மறுமை நாளிலே அவர் எழுப்பப்படும் போது தல்பியா கூறிய நிலையிலே அவர் எழுப்பப்படுவார். சுப்ஹானல்லாஹ்.
அதே போல தான் அல்லாஹுடைய பாதையிலே கொல்லப்பட்டவர்களும். ஜிஹாத் என்பது ஹஜ் என்பதும் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமான வணக்க வழிபாடுகள் என்பதற்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் அரஃபா மைதானத்திலிருந்து தூரமாக சென்று விட்டார்கள் என்று தெரிந்திருந்தார்களோ இப்னு முரப்பா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி அந்த எல்லா தோழர்களையும் அரஃபா மைதானத்திற்குள் வரும்படி கட்டளையிட்டு கூனு அலா மஷாஇரிக்கும் ஃபஇன்னக்கும் அலா இர்ஸிம் மின் இர்ஸி அபீக்கும் இப்ராஹிம், நீங்கள் அரஃபா மைதானம் இந்த மஷாஇர் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் எங்கே செய்யப்படுகின்றனவோ அதற்கு மஷாஇர் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் உடையவை என்பதாக சொல்லப்படும். இந்த மஷார்களுக்கு நீங்கள் வந்து விடுங்கள், நீங்கள் உங்களது தந்தையாகிய இப்ராஹிம் விட்டு சென்ற அந்த சொத்திலே இருக்கிறீர்கள் என்பதாக தங்களுடைய தோழர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் அதுபோன்று திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை பார்த்தோம். அரஃபா மைதானத்தில் ஜபலுர் ரஹ்மா என்ற, அதாவது இப்போ அதற்கு ஜபலுர் ரஹ்மா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. முந்தைய காலத்தில் அது ஜபலு அரஃபா, அரஃபா மைதானம் என்பதாகத்தான் அறியப்பட்டு வந்தது. அதே போன்று அரஃபாத் என்பது எந்த அடிப்படையிலே அதற்கு இந்த பெயர் வந்தது என்பதை பற்றியும் நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக மக்களுக்கு மத்தியிலே பரவலாக இருக்கக்கூடிய தவறு என்னவென்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதுபோன்று ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அரஃபா மைதானத்தில் தான் வந்து ஒன்று சேர்ந்தார்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த மலை உச்சியில் போய் தான் சந்தித்தாங்க என்பதாக எல்லாம் மக்கள் பேசுவார்கள். இன்னும் எந்த அளவுக்கு ஒரு மக்களுக்கு மத்தியிலே ஆதாரமற்ற, நல்ல கவனிங்க, ஆதாரமற்ற செய்தியின் மீது நம்பிக்கை, அதுபோன்று ஒரு அறியாமையின் நம்பிக்கை. அந்த அரஃபா மைதானத்தில் இப்போ ரஹ்மா மலை என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலை, முன்னாடி அதுக்கு பேர் ஜபல் அரஃபா, அரஃபா மலை, அவ்வளவுதான். அந்த மலைக்கு மேலே பின்னாடி வந்து ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு மன்னர் அந்த மலையை அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு சின்ன டூம் மாதிரி ஒரு பில்லர் ஒன்று வைச்சார். இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பில்லருக்கிட்ட தான் சந்திச்சாங்க. அது மட்டுமல்ல, அந்த பில்லருக்கு மேலே எல்லாம் இவங்க போய் கணவன் மனைவி பேர் எழுதி வைப்பாங்க. என்னான்னு கேட்டால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் பிரிஞ்சு வந்து சேர்ந்துக்கிட்டாங்களா, இங்கே பேர் எழுதி வச்சுட்டா அந்த மாதிரி நம்மளும் சேர்ந்து இருப்போம் மௌத்து வரைக்கும், வாழ்க்கை வரைக்கும். இப்படியாக ஒரு நம்பிக்கையில் ஹாஜிகள் இந்த தவறுகளை செய்வதை பார்க்கிறோம். இன்றைய மக்களுடைய நிலைமை என்னவென்றால், குர்ஆனின் மீதும் சஹீஹான உறுதியான முஸ்னதான அறிவிப்புகளின் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை விட அந்த அறிவிப்புகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளின் மீது இருக்க வேண்டிய பக்தியை விட, மதிப்பை விட மக்கள் பொதுவாக முஸ்லிம்களிலே பலர், ஒரு பெரிய கூட்டத்தினர் பொய்யான செய்திகளின் மீதும் பொய்யான அறிவிப்புகளின் மீதும் அந்த பொய்யான இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகளிலே வந்திருக்கக்கூடிய செய்திகளின் மீதும் மிகப்பெரிய ஆழமான ஒரு உறுதியான நம்பிக்கையை வைத்து விடுகிறார்கள். அதன் அடிப்படையில் தங்களுடைய செயல்களை அவர்கள் அமைத்து கொள்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ன நடந்தது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த ஹஜ்ஜை மீண்டும் தொடங்கி அதை அழகிய முறையிலே வழிநடத்தி வழிகாட்டியவர்கள் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உறுதியான அறிவிப்புகளில் வரக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய வணக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹுடைய கட்டளையின்படி இறங்கி வந்து எங்கே மீகாத்து, எங்கே ஹுதூதுல் ஹரம், ஹரமுடைய எல்லை, மக்காவிற்கு வரும்போது ஹுதூதுல் ஹரம் என்று ஆரம்பமாகும். அந்த ஹரமுடைய எல்லைகள் 4 வழிகளிலிருந்து வரக்கூடிய, ஒரு பக்கம் மலை வழியை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அந்த வழிகள், அங்கே ஹுதூதுல் ஹரம், புனித எல்லை எங்கிருந்து ஆரம்பமாகிறது என்ற எல்லா அடையாளங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டி கொடுக்கின்றார்கள். அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடையாளமிட்டு கொள்கிறார்கள். இப்படியாக மினாவுடைய எல்லைகளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக வழிகாட்டப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை அடையாளமிட்டு கொண்டு அந்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த அடையாள எல்லை வரம்புகள் பின்பற்றப்படுகின்றன, பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அல்லாஹு அக்பர்.
அல்லாஹுடைய இந்த தீன் எவ்வளவு பாதுகாப்பானது என்பதற்கும் இந்த தீனுடைய சட்டதிட்டங்கள் ஒழுக்கங்கள் எவ்வளவு துல்லியமானவை நுணுக்கமானவை என்பதற்கும் இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். இந்த அடிப்படையில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு மீனா, முஸ்தலிஃபாவுடைய எல்லை, பிறகு அரஃபாவுடைய எல்லை இவற்றையெல்லாம் அங்கே அவர்கள் காண்பித்து கொடுத்துவிட்டு, அரஃப்தயா இப்ராஹிம், இப்ராஹிமே நீங்கள் இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டீர்களா, இந்த எல்லைகளெல்லாம் தெரிந்து கொண்டீர்களா என்று அரஃப்த என்று கேட்கிறார்கள். அதிலிருந்து வந்ததுதான் இந்த அரஃபாத் அல்லது அரஃபா என்ற இந்த மறுவுச்சொல். புரியுதுங்களா? மற்றபடி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அரஃபா மைதானத்தில் சந்திச்சுக்கிட்டாங்க, தாருஃப் ஆகிக்கிட்டாங்க, அதனால தான் இங்கே அரஃபான்னு பேர் வந்தது என்பதாக சொல்லப்படக்கூடிய செய்திகளுக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரபூர்வமான மார்க்க அறிஞர்கள் அரஃபாத் என்று பெயர் வருவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட கேள்வியும் அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலும் அந்த வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான் இந்த பெயர் என்பதாக குறிப்பிடுகிறார்கள். சரியா? ஹைர். இப்போ ஹாஜிகளில் பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த அரஃபா மைதானத்திலே அவர்கள் துஆவிலே ஈடுபடுவதை விட்டுவிட்டு, மைதானத்தில் எங்கே அரஃபா எல்லை இருக்கிறதோ அங்கே தங்குவதை விட்டுவிட்டு பலவிதமான தவறுகளை செய்கிறார்கள். அதிலே குறிப்பாக அந்த மலையின் மீது தான் ஏறி துஆ செய்ய வேண்டும் என்பதாக அந்த மலைக்கு அவர்கள் சிரமப்பட்டு ஏறுகிறார்கள். இப்படி பலவிதமான சடங்குகளையும் தவறுகளையும் ஹாஜிகள் செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னென்ன ஒழுக்கங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த ஒழுக்கங்களை பேணி செய்யப்படுகின்ற ஹஜ்ஜு தான் தௌஹீதுடைய ஹஜ்ஜு, ஈமானுடைய ஹஜ்ஜு. சூரியன் மறைகின்ற வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ஒட்டகத்தின் மீது இருந்து அமர்ந்தவர்களாக தங்களுடைய தூக்கி அந்த கையை அவர்களை கீழே தாழ்த்தாமல், அதாவது ஏறக்குறைய லொஹருடைய நேரத்தில் லொஹரையும் அசரையும் தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு வந்து அந்த அரஃபா மலைக்கு அருகிலே அவர்கள் நின்று துஆ கேட்க ஆரம்பித்திருந்தார்கள் என்றால், அதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கரங்களை தாழ்த்தாதவர்களாக அல்லாஹ்விடத்திலே தக்பீர், தஹ்லீல், தல்பியா, துஆக்கள், அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ருகளை ஓதி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலிமை கொடுத்திருந்தான் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோன்று இந்த நேரம் எவ்வளவு முக்கியமான நேரம் என்பதற்கும் இது மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியன் மறைந்ததற்கு பிறகு உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தங்களது ஒட்டகத்திற்கு பின்னால் உட்கார வைத்து கொண்டார்கள். மக்களை எல்லாம் அமைதியாக தல்பியா கூறியவர்களாக முஸ்தலிஃபா நோக்கி புறப்படுங்கள் என்று சொன்னார்கள். தங்களுடைய ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து இழுத்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த ஒட்டகம் அப்படியே திரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கஜாவா பெட்டியிலே அதனுடைய முகம் இடிக்கும் அளவிற்கு அந்த ஒட்டகத்தினுடைய முகத்தை இழுத்து கொண்டார்கள். காரணம் என்ன? இந்த ஒட்டக கூட்டங்களை பொறுத்தவரை, இந்த ஒட்டகத்தை பொறுத்தவரை கூட்டங்களாக அந்த ஒட்டகங்கள் செல்லும் பொழுது மற்ற ஒட்டகங்கள் வேகமாக சென்றால் இந்த ஒட்டகம் ஒரு ஒட்டகமும் அதை தொடர்ந்து வேகமாக சென்று விடக்கூடிய ஒரு பழக்கம். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகள் வேகமாக செல்ல வேண்டாம் என்றும் சக்கீனா அமைதியோடு செல்லுங்கள், ஃபஇன்னல் பிர்ர லைஸ பில் ஈதா, அதாவது நன்மை என்பது தங்களது வாகனங்களை விரைந்து செலுத்துவதில் இல்லை என்பதை தங்களது தோழர்களுக்கு உணர்த்தினார்கள். தாங்களும் மிக அமைதியாக சென்றார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வழிகாட்டுதல்கள் என்ன? எங்கே உங்களுக்கு இடைவெளி இருக்கிறதோ அங்கே நீங்கள் விரைவாக செல்லலாம், எங்கே மக்களுடைய கூட்டம் இருக்குமோ அங்கே நீங்கள் அமைதியாக செல்லுங்கள் என்று வழிகாட்டினார்கள். என்றால் அந்த காலத்திலேயே நடக்கக்கூடிய மக்களின் போக்குவரத்தை வாகன ஓட்டிகள் எப்படி அனுசரிக்க வேண்டும், வணக்க வழிபாடுகளிலும் சரி
பொது இடங்களிலும் சரி என்பதை மிகப்பெரிய ஒரு துல்லியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைமுறைப்படுத்தி கொடுத்து இருப்பது ஒரு பாதுகாப்பினுடைய உச்சக்கட்ட ஒரு அறிவை நமக்கு இங்கே உணர்த்துகிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவிலிருந்து புறப்பட்டார்கள். இப்படியாக அமைதியாக தங்களுடைய வாகனங்களை அவர்கள் ஓட்டி கொண்டு வந்து முஸ்தலிஃபாவிற்கு வருவதற்கு கொஞ்சம் முன்பாக அவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு சுருக்கமாக வுது செய்து கொண்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனித்தார்கள். அப்பொழுது உசாமா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் மக்ரிப் தொழ வேண்டுமே என்று. உசாமா, இன்னும் கொஞ்சம் முன்னால் சென்று தொழுவோம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா தோழர்களையும் அழைத்து கொண்டு முஸ்தலிஃபாவிலே வந்து விட்டார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? மக்ரிபுடைய நேரம் வந்ததற்கு பிறகு அரஃபாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். ஆனால் மக்ரிபு தொழுகையை தொழாமல், சரியா, நேரம் குறிப்பிடப்பட்டதாக தொழுகை இருக்கிறது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளெல்லாம் இதை பேணினார்கள். குறிப்பிட்ட நேரத்திலே தொழ வேண்டும் என்று ஒழுக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் ஹஜ் என்ற வணக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கான அமலின்படி தான் அந்த தொழுகைகளை அமைத்து கொண்டார்கள். ஆகவே எல்லா ஹாஜிகளும் மக்ரிபுடைய அந்த தொழுகையை அரஃபாவிலே தொழாமல் முஸ்தலிஃபா நோக்கி புறப்பட்டு முஸ்தலிஃபாவில் தொழுவதுதான் மிக சரியானது. மற்ற நேரங்களிலே மக்ரிபுடைய தொழுகையை தீவிரப்படுத்துங்கள், அவசரப்படுத்துங்கள், தாமதப்படுத்தாதீர்கள் என்று கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திலே மக்ரிபுடைய தொழுகையை அவர்கள் அரஃபாவிலே தொழாமல் முஸ்தலிஃபாவிலே தொழ வைத்தார்கள். ஆகவே ஹாஜிகள் இந்த ஒரு வழிமுறையைத்தான் அவர்கள் பின்பற்றுவது மிக சரியானதாக இருக்கும். அவர்கள் மக்காவிலே வந்து தங்கியிருந்தாலும் சரி, தங்களை முகீம் முசாஃபிர் என்று சொன்னாலும் சரி, எல்லா ஹாஜிகளுக்கும் இந்த சட்டம்தான் பொருந்தும். ஹைர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினா வந்து சேர்ந்தவுடனே அங்கே மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான உதுவை செய்து கொண்டார்கள். முஸ்தலிஃபா வருவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர்கள் ஒட்டகத்திலிருந்து இறங்கி சிறுநீர் தேவையை அவர்கள் நிறைவேற்றி கொண்டு சுருக்கமாக உது செய்தார்கள், அதாவது ஒரு முறை. அதற்கு பிறகு முஸ்தலிஃபா வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் தங்களுடைய உதுவை அவர்கள் பூர்த்தி செய்தார்கள். எப்படி? முழுமையாக நிறைவாக நிறுத்தி நிதானமாக வாய்க்கு பிடிக்கிறது, மூக்குக்கு தண்ணீர் செலுத்துறது, அதே போல ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 முறை கழுகுவது. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது ஒதுவை பரிபூரணமாக செய்தார்கள். ஒதுவை பரிபூரணமாக செய்வது என்பது உறுப்புகளை நல்ல முறையிலே தேய்த்து சுத்தமாக கழுகுவது தானே தவிர பல லிட்டர் தண்ணீரை கொட்டுவது அல்ல. குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய மலேசியாக்கள், சிங்கப்பூர்களில் தண்ணீரை வீணாக்கிறது இருக்குது. ஒழு செய்யும் பொழுது, அதாவது ஒரு 15 பேர் குளிக்கக்கூடிய தண்ணீரை ஒரு ஆள் ஒழு செய்கிறதுக்கு செலவு பண்ணுவார். இந்தியா மாதிரி நாடுகளில் ஒரு 4 வாளியை செலவு பண்ணி காலை மட்டுமே கழுவுவாங்க. அல்லாதான் பாதுகாக்கணும். 1/2 லிட்டர்லேருந்து அதிகப்படியாக 1 லிட்டர் அளவுக்கு தான் உது செய்வதற்காக தண்ணீர் பயன்படுத்தப்பட வேண்டும். புரியுதா? எந்த உதுவிலே தண்ணீர் மிக குறைவாக செலவழிக்கப்பட்டு நிறைவாக உது செய்யப்பட்டதோ அந்த உதுவுடைய தொழுகை தான் மிக பரிபூரணமான தொழுகை. நீங்கள் அதிகமான தண்ணீர் செலவழிக்கிறதுனால உது பரிபூரணமாயிடும், நல்லா கழுகிடுவோம், அது ரொம்ப உதுவுக்கு சிறப்பு, இபாதத்துக்கு தானே செலவு பண்ணுறோன்னு நினைக்காதீங்க. அதுவும் இஸ்ராஃப் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இந்த ஒட்டகத்தை நிறுத்திவிட்டு உது செய்துவிட்டு அதான் சொல்லப்பட்டு பிறகு இக்காமத் சொல்லப்பட்டு மக்ரிபை அவர்கள் தொழ வைத்தார்கள். அதை போன்று இக்காமத் சொல்லப்பட்டு இஷாவை தொழ வைத்தார்கள். இந்த 2 தொழுகைகளுக்கு இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு தொழுகைகளை தொழவில்லை. பிறகு உடனடியாக அவர்கள் தூங்கி கொண்டார்கள் அதிகாலை விடுகின்ற வரை. அந்த இரவில் வேறு எந்த விதமான வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவில்லை. இதில் நீங்கள் கவனிங்க, இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாட்டில் வணக்கங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகல் காலங்களிலேயே வைத்திருப்பார்கள். இரவு காலத்தில் பகல் காலத்தில் செய்வதற்கான ஓய்வை எடுத்துக்கொள்வார்கள். இரவு தொழுகைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜு வணக்கங்களில்
இரவு நேரங்களை ஓய்வுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சலுகையையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை, இலகுவை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ளலாம். இதுவும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது அவர்களுக்கு இருந்த கருணை பாசத்தை உணர்த்துகிறது. அவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்கள். அவர்கள் விரும்பி இருந்தால் இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் முழு இரவும் அவர்கள் தொழுது கழித்திருக்கலாம். அப்படி அவர்கள் செய்திருப்பார்களே, ஆனால் அது பின்னால் உள்ள நமக்கும் ஒரு சுன்னாவாக ஆகி இரவு நேரங்களில் ஓய்வு இல்லாமல் நாம் இபாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி இருந்தால் பகல் காலங்களிலே இங்கும் அங்குமாக அலைவது, பல இடங்களிலே பரவி அமல் செய்ய வேண்டிய அந்த ஒரு வணக்க வழிபாட்டிலே மிகப்பெரிய ஒரு பலவீனம், சோர்வு ஏற்பட்டு இருக்கலாம். அத்தகைய ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையால் நம்மை பாதுகாத்தான், நம்மை மன்னித்தான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஸ்தலிஃபாவுடைய இரவுல அவர்கள் உடனடியாக ஓய்வெடுத்துக் கொண்டார்கள். ஃபஜ்ருடைய முதல் நேரம் வந்தவுடன் அவர்கள் சுத்தமாகி தயாராகி ஃபஜ்ருடைய தொழுகையை அதனுடைய முதல் நேரத்திலே மக்களுக்கு தொழ வைத்து அவர்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி புறப்பட்டு அல் மஷ்அருல் ஹராம், இன்று முஸ்தலிஃபாவிலே மஸ்ஜிதுல் மஷ்அரில் ஹராம் என்ற ஒரு சின்ன பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கும். இந்த பள்ளிவாசல் என்பது வருஷத்தில் ஒரு தடவை தான் இப்போ திறப்பாங்க, சுபுகுடைய தொழுகைக்கு முஸ்தலிஃபாவுடைய அந்த இரவில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசல் இப்போ தொழுகிறாங்களே, இதற்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தொழுதுட்டாங்க. ஆனால் துஆ கேட்பதற்காக இந்த இடத்தை நோக்கி வருகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபத்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம், நீங்கள் அல் மஷ்அருல் ஹராமிலே அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அதாவது துஆக்கள் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் என்று கூறிய அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? நான் அல் மஷ்அருல் ஹராமுக்கு வந்தேன், ஆனால் முஸ்தலிஃபா முழுவதுமே எங்கெல்லாம் அந்த முஸ்தலிஃபாவுடைய அடையாளம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமோ அந்த எல்லா முஸ்தலிஃபாவுமே மௌகிஃபுனா, நாம் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம்தான். ஆனால் இல்லா பத்தன முஹஸ்ஸர், பத்தன் முஹஸ்ஸர் என்ற அந்த பள்ளத்தாக்கை தவிர, அதாவது அப்ரஹாவுடைய அந்த யானைப்படை அழிக்கப்பட்ட அந்த பள்ளத்தாக்கிற்கு பெயர் பத்தன் முஹஸ்ஸர் அல்லது முஹஸ்ஸர் என்று சொல்லப்படும். அந்த பள்ளத்தாக்கை தவிர ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மஷ்அருல் ஹராமிற்கு வந்து கிப்லாவை முன்னோக்கியவர்களாக அவர்கள் துஆவிலே ஈடுபட்டார்கள். கவனிங்க, துஆ என்பது வெறும் யா அல்லாஹ் எனக்கு சோற கொடு, வீட்டை கொடு, பங்களா கொடு, காரை கொடு, சிட்டிசன்ஷிப்பை கொடு, பிஆரை கொடு, எனக்கு இபிஐ கொடு, பர்மிட்டை கொடு, அது மட்டுமல்லங்க துஆ. அதெல்லாம் உங்களுடைய தேவையை அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய பிச்சை. புரியுதா? துஆனா என்னன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை கேட்கறது, அல்லாஹ்விடத்தில் மறுமையை கேட்கறது, பாவ மன்னிப்பை கேட்கறது, அதே போல் அல்லாஹு தாலாவை திக்ரு செய்கிறது, புகழ்றது. கையை தூக்கி கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், வல்லாஹு அக்பர், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்படிப்பட்ட திக்ருகளை கை தூக்கியவர்களாக நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறது. இதுவும் துவா தான். ஒரு மனிதர் என்ன செஞ்சார்? கை தூக்கி துவா செய்கிறார். அந்த துவாவில் அல்லாஹ்வை புகழ மட்டுமே செய்கிறார், புகழ்ந்து துவாவை முடிச்சிடார். இது துவாவா? மிகப்பெரிய துவா இது. சில பேர் நினைக்கலாம் இதில் என்ன துவா இருக்குது, இதில் என்ன அவர் கேட்டார்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், அவர் கேட்க வேண்டியதே இல்லைங்க. அல்லாஹ்வை அவர் புகழ்ந்து கொண்டே இருந்தார்ல, கேட்டவர்களுக்கு கொடுப்பதை விட தன்னை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை விட கொடுப்பான். ஒரு ஹதீஸ் ஒன்று நம்ம மறந்துட்டோம். இந்த அரஃபாவுடைய நாளில், இதுக்கு முன்னாடி பகலில் அரஃபாவில் தங்கியிருந்தாங்கல்ல, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்றால், ஹைரு மா குல்து அன வன் நபிய்யீன யவ் அஷிய்யத அரஃபா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நானும் எனக்கு முந்தி வந்த நபிமார்களும் அரஃபாவுடைய மாலையிலே கூறிய வார்த்தைகளிலேயே மிக சிறந்த வார்த்தை இந்த தௌஹீதுடைய வார்த்தை தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் எந்த அளவு அதிகமாக இந்த திக்ரை நாம் ஓத வேண்டும் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இன்று பல ஹாஜிகளுடைய நிலைமை என்னவென்றால், நல்லா புரிஞ்சுக்குங்க ஒரு விஷயத்தை, அதாவது தவறு கிடையாது, ஆனால் எது சரி, எது ஏற்றமானது, எது அனுமதிக்கப்பட்டது, இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அதாவது சில பேர் ஹஜ்ஜுக்கு வரும்போதே என்னுடைய இந்த தேவை நிறைவேறுவதற்காக ஹஜ்ஜுக்கு வந்திருக்கேம்பாங்க. உம்ராவுக்கு வரும்பொழுது
என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காண்டி உம்ராக்கு வந்திருக்கேன், என் பையனுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்காண்டி உம்ராக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு துன்யாவுடைய தேவையை சொல்லி அதுக்காக ஹஜ்ஜுக்கு வந்தேன், அதுக்காக உம்ராக்கு வந்தேன். அதே போல் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார் அரஃபாவில். அந்த லிஸ்ட்டை வாங்கி பார்த்தா மொத்தமாக 99 100 துன்யாவுடைய தேவைகளாகவே அதில் நிரம்பி இருக்கும். அவர் அதுக்கு துவா செய்ய சொன்னார், இவர் இதுக்கு துவா செய்ய சொன்னார், இவர் இதுக்கு துவா செய்ய எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த துன்யாக்குள்ளார தாங்க அடங்கியிருக்கும். வயிற்றுக்கோ அல்லது படுத்து தூங்குறதுக்கு உண்டான ஒரு இடத்துக்கோ இதுக்கு தான் பெரும்பாலும் அடங்கியிருக்கும். ஆனால் சகோதரர்களே சகோதரிகளே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தாபிஈன்களும் இமாம்களும் அரஃபாவில் கேட்ட துவா இருக்குது, இதுக்காக அல்ல. அவர்கள் கேட்ட துவா சொர்க்கத்துக்காக, அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக கேட்டாங்க. எதுக்காக? அவ்வளவு நேரம் கேட்டாங்களா? அதுதான் கேட்டிருப்பாங்களா? அவ்வளவு நேரமாக அதாங்க கேட்டாங்க. அதை விட பெருசு என்னங்க இருக்குது? அதை விட பெருசு என்ன இருக்குது? அது கிடைச்சிட்டா எல்லாம் கிடைச்சிருச்சு. அது கிடைச்சிட்டா இந்த துன்யா ஒரு குப்பை, கண்டிப்பாக அல்லாஹ் கொடுத்து தான் ஆக போகிறான். நீங்கள் நல்லவங்கள் ஆகிட்டா, வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், ஊர்வாசிகள் மூமின்களாக தக்வா உள்ளவர்களாக ஆகிவிட்டால் வானம் பூமிகளுடைய பரக்கத்துகளை நாம் அவர்களுக்கு திறந்து கொடுத்து விடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொண்டால் நீங்கள் அறியாத புறத்திலிருந்து நான் உங்களுக்கு உணவளிப்பேன், உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம என்ன செய்கிறோம்? அந்த தக்வாவுக்கு துவா செய்கிறதில்லை. யா அல்லாஹ் எனக்கு ரிஸ்க்கு கொடு, யா அல்லாஹ் என் பிரச்சனையை தீர்த்து வை, யா அல்லாஹ் என் பிரச்சனையை தீர்த்து வை, எனக்கு ரிஸ்க்கு கொடு. அறிவாளிகளா, யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை கொடு, என்னை இறையச்சம் உள்ளவர்களில் ஆக்கிவிடுன்னு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அந்த தக்வா வர்றதுக்கு சிரமப்பட்டு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த தக்வாவின் அடிப்படையில் கொடுத்த வாக்கு நிறைவேற்ற போகிறான். அப்போ கண்ணியத்திற்குரிய தோழர்களும் நபிமார்களும் செஞ்ச துவாக்கள் எதுக்கு? இந்த தக்வாவுக்கு, இந்த இபாதத்துக்கு, ஈமானுக்கு துவா செய்தார்களே தவிர துன்யாவுக்கு அவர்கள் கேட்டார்கள். எப்படி கேட்டார்கள் தெரியுமா? யா அல்லாஹ் கடன் பெருகுவதிலிருந்து பாதுகாப்பு தா. இருந்து துவா கேட்டாங்க. யா அல்லாஹ் கடன் பெருகுவதிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பை கொடு, நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பு கொடு, எங்களது தேவையை நிறைவேற்று, எங்களது காரியங்களை சீர் செய்து கொடு. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இதுக்குள்ளார எல்லாம் வந்துருச்சு. புரியுதா? நம்மை போன்று மறுமையை குறைவாக கேட்பதும் துன்யாவை அதிகமாக கேட்பதும் அவர்களுடைய அந்த குணம் அல்ல, பண்பு அல்ல. மூமின்களுடைய பண்பு துன்யாவை அதிகமாக கேட்பதும் மறுமையை குறைவாக கேட்பதும் அல்ல. மாறாக மூமின்களுடைய பண்பு மறுமையை அதிகமாக கேட்பதும் துன்யாவை குறைவாக கேட்பதும் பொருத்தமாக கேட்பதும், அளவோடு கேட்கறது. புரியுதா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வ ஃபில் ஆখিরাতি ஹசனா வ கினா அஸாபன்னார். அதுவும் இதில் கூட இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லா போன்ற முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து என்னன்னு சொன்னால், யா அல்லாஹ் துன்யாவில் எங்களுக்கு நல்லதை கொடு என்று சொன்னால் துன்யாவில் அமல சாலிகை கொடு, வ ஃபில் ஆখিরাতি ஹசனா மறுமையில் எங்களுக்கு அழகியதை கொடு என்றால் மறுமையில் எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு அர்த்தமா? இதுதான் சரியான அர்த்தமா? நம்ம இந்த துவாவை கூட எதுக்காக வேண்டி மட்டுமே கேட்குறோம்? துன்யாவுடைய தேவைகளுக்காகவே நம்ம கேட்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மறுமையை புரிய வைப்பானாக. மறுமையை நம்ம புரிஞ்சிருந்தால், துன்யாவை புரிந்த அளவுக்கு மறுமையை நாம் புரிந்திருந்தால் மறுமைக்கு அதிகமாக கேட்டிருப்போம். புரியுதா? இந்த துன்யாவுடைய அற்பத்தை நாம் உணர்ந்திருந்தால் இந்த துன்யாவுக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கவே மாட்டோம். யா அல்லாஹ் என்னை இந்த துன்யாவில் பாதுகாத்துக்க, அல்லாஹ் என்னை ஈமான் சலாமத்தோடு என்னை பாதுகாத்துக்குன்னு சொல்லி இந்த துன்யாவுடைய தேவைகளை சுருக்கியிருப்போம். பாருங்கள், ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். இந்த துன்யாவுக்கு நம்ம எவ்வளவு துவா கேட்குறோமோ அந்த மாதிரி இந்த துன்யாவுடைய ஹிர்ஸு, பேராசை நமக்கு எவ்வளோ அதிகமாகிட்டே போகுது பாருங்கள். ஏன் நபிமார்களுக்கும் சஹாபாக்களுக்கும் மறுமையின் மீது பேராசை இருந்தது நல்லவர்களுக்கு என்றால், அவர்கள் மறுமைக்கு அதிகம் துவா கேட்டாங்க. அவர்களுக்கு மறுமையின் மீது ஏன் பயம் அதிகமாக இருந்தது என்றால், மறுமைக்கு அதிகமாக துவா கேட்டாங்க. அதாவது மறுமையின் மீது பயம் அதிகமாக இருந்ததுனால மறுமைக்கு துவா கேட்டாங்க. மறுமைக்கு அதிகமாக துவா கேட்டதுனால மறுமையின் மீது பயம் அதிகமானுச்சு, அக்கறை அதிகமானுச்சு. இன்றைக்கு நம்ம அப்படியே தலைகீழ மாற்றிக்கொண்டோம். துன்யாவுக்காகவே அதிகமாக துவா கேட்குறது, அதுவும் அக்கறையோட துவா கேட்குறது. மறுமைக்கு நம்ம கேட்குறது இல்லைன்னு நான் சொல்லலை, மறுமைக்கு கேட்குறோம். ஆனால்
துன்யாவுக்கு கேட்கக்கூடிய அக்கறையோட மறுமைக்கு கேட்பதில்லை. மறுமையுடைய துவாவை ரொம்ப லேசாகவும் எளிதாகவும் ஆக்கி கொண்டோம். எப்படி இருக்குன்னு சொன்னா, நீ கொடுத்தா கொடு, மறுமையை பொறுத்து, ஆனால் துன்யாவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீ எனக்கு இதை கொடு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்று பெரும்பாலானவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. துஆவுடைய உண்மையான ஹக்கீகத்தை நமக்கு புரிய வைப்பானாக. துஆக்கல்ல சிறந்த துஆ என்ன? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்புக்காக அழுவது. ரப்பிக்ஃபிர்லி என்று அழுவது இருக்கிறதே மிக மிக உயர்ந்த ஒன்று. இந்த பாவ மன்னிப்புடைய துஆ ஒருவருக்கு கிடைக்க பெற்றுவிட்டால் எல்லா காரியங்களும் அவருக்கு இலகுவாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ முஸ்தலிஃபாவில் அல் மஷ்அருல் ஹராமிலே அவர்கள் நின்று கொண்டு அவர்கள் துஆ செய்தார்கள், தக்பீர் ஓதினார்கள், தஹ்லீல் ஓதினார்கள், அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள், அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், திக்ர் செய்து கொண்டிருந்தார்கள். இப்படியாக நீண்ட நேரம் ஃபஜ்ருடைய அவ்வல் வக்தில் அவர்கள் ஃபஜ்ரை சுருக்கமாக தொழ வைத்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்ட அருகில் இருக்கக்கூடிய அல் மஷ்அருல் ஹராமிற்கு வருகை தந்து அவர்கள் நீண்ட நேரம் துஆவிலே ஈடுபட்டார்கள். சூரியன் உதயமாக போகிறது என்ற அந்த சூரியனுடைய வெளிப்படையான அந்த வெளிச்சம், சூடு ஏற்பட்டவுடனே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து அவர்கள் மினா நோக்கி புறப்படுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமர்விலே பரக்கத் செய்வானாக. என்ன செய்திகளை கேட்டோமோ அதன்படி நாம் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு தெளிவான ஆதாரத்தின்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகிய அந்த வழிமுறையின்படி அல்லாஹுவை வணங்குவதற்கு, நம்முடைய மார்க்கத்தை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்முடைய தவறுகளை, ஒவ்வொரு சிறிய பெரிய குற்றங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தல்வானாக. அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீதும் மறுமையின் மீதும் நமக்கு ஆர்வத்தையும் ஆசையும் அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அல்லாஹுடைய அச்சத்தை அல்லாஹு தஆலா நமக்கு அதிகப்படுத்துவானாக. மறுமைக்காக வாழக்கூடிய நல்லோரில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் குடும்பத்தார்களையும் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். பாரக்கல்லாஹு லி வலக்கும் வ ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. மினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸரா தொழுதாங்க, ஜம்மு செஞ்சு தொழுகல. அரஃபால கஸ்ரும் ஜம்மு ரெண்டுமே வாங்க சொல்லல. அசருக்கு இகாமத்து மட்டும் தொழுகையும் சேர்த்து தொழுகிறதா எங்கன்னு சொன்னா, அரஃபால லுஹர் அசரு, முஸ்தலிஃபால மக்ரிப் இஷா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற 8 மினாவில் தங்கி இருந்த பொழுதும், அதற்கு பிறகு பிற 10 மினாவிற்கு வந்ததற்கு பிறகும், அந்த மினால தங்கியிருந்த காலங்களில் எல்லாம் ஒவ்வொரு தொழுகையையும் அதற்குரிய நேரத்தில் தொழுதார்கள். இன்னொரு தொழுகையை ஒரு தொழுகையுடைய நேரத்தில் சேர்த்து தொழவில்லை. இந்த கிலோமீட்டர் கணக்கில் நமக்கு ஹதீஸில் எதுவும் இல்லை. அதிகமான மார்க்க சட்டத்திட்டங்களில் அறிஞர்களுக்கு மத்தியில் அதிகமான கருத்துகள் உள்ள சட்டங்களில் இந்த கஸருடைய தொழுகை ஒன்று. நீங்கள் ஹஜ்ஜு தமத்துக்காக வந்திருக்கக்கூடியவர்கள், அவங்க மினாவுடைய பிற 8 மினாவுடைய நாளில் லொஹருக்கோ அல்லது முடிஞ்சால் அசருக்கு வந்தால் கூட அவங்களுக்கு போதுமானது. தவாஃபையும் சையையும் முடித்து தங்களுடைய முடியை குறைச்சிட்டு அவங்க வரலாம், தப்பே கிடையாது. அன்லெஸ் அவங்களுக்கு மக்காவுக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால், அந்த இப்போ நம்ம ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நியத்து வச்ச மாதிரி ஹஜ்ஜ தமத்து அப்படியே கிரானா வச்சுட்டு முடிச்சுக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா தாராளமாக அவங்க மினாவுக்கு போயிட்டாலும் கூட தங்களுடைய குரூப்போட சாமான்களை வச்சுட்டு அவங்க மட்டும் புறப்பட்டு ஏற்கனவே தவாஃப் செஞ்சுருந்தாங்கன்னா வெறும் இப்போ சை மட்டும் செஞ்சு முடியை எடுத்துக்கிட்டால் போதுமானது. இல்லைன்னா இப்போ அவங்க தவாஃபையும் செஞ்சு சையையும் செஞ்சுட்டு முடியை குறைச்சிட்டு அவங்க திரும்ப மினாவுக்கு புதுசாக இஹ்ராமோட போய்க்க வேண்டியது. அல்லது மினாவுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா பகல் அவங்க அங்கே இஹ்ராம் கட்டிக்கிட்டாலும் போதுமானது. வேண்டுமென்று அவங்க இந்த மாதிரி இந்த வணக்க வழிபாடுகளுக்கு இடையில் இடைவெளியை பிரிவினையை ஏற்படுத்தக்கூடாது. மற்றபடி நிர்பந்தங்கள், சூழ்நிலைகள், குரூப்புடைய தேவைகள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கள் அந்த அளவுக்கு அதை தாமதிக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த இஹ்ராமுள்ள தடுக்கப்பட்ட அந்த சட்டங்கள் என்பது அவங்களுக்கு தொடரும், அவ்வளோதான். அது ஒரு சோம்பேறித்தனத்தினாலேயோ வீணான ஒரு மாச்சல்னாலேயோ இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் குரூப்போடு வரும் பொழுது அந்த குரூப்புடைய தேவை, இப்போ இவங்களோட நம்ம மினாவுக்கு போக முடியலன்னா நம்ம டென்ட்டை கண்டுபிடிக்க முடியாது, நம்ம உள்ளார போக முடியாது, நமக்குள்ள அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தான், அதாவது சிரமம், நிர்பந்தம், ஒரு சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் வேற, அதே போல் நம்முடைய சோம்பேறித்தனத்தினால சலுகையை உண்டாக்கிக்கிறது வேற. இப்போ உதாரணத்துக்கு அவர் தவாஃப் முடிச்சாரு, அவருக்கு பிறகு கடுமையான ஏதாவது வலி அவருக்கு ஏற்பட்டது, ஏதாவது ஒரு பெரிய தங்கடம் ஏற்பட்டது, அல்லது பெண்களுக்கு உதாரணமாக வேறு ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது,
அந்த மாதிரி நேரத்தில் வந்து நம்ம உதாரணத்துக்கு பல விஷயங்கள் இருக்கா இல்லையா, ஒருத்தருக்கு ஏதாவது மருத்துவ தேவை ஏற்பட்டுருது. இப்போ இந்த மாதிரி தேவைகள் நேரத்தில் வந்து உங்களுக்கு இடைவெளிகள் ஏற்படுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா தவாஃப் என்பது ஒரு தனி வணக்கம், சஇ என்பது ஒரு தனி வணக்கம். எப்படி வந்து மீகாத்தில் இஹ்ராம் ஒரு வணக்கம், தல்பியா வணக்கம், அதே போல் தவாஃபு சஇ முடிய இறக்கிறது. இப்போ நீங்கள் சஇ முடிக்கிறீங்க, முடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தூரத்தில் வந்து எங்கே உங்களுக்கு வசதி இருக்கோ அங்கே தான் நம்ம மொட்டை அடிக்கிறீங்க, நீங்கள் மொட்டையோ அல்லது முடிய குறைக்கிறீங்க. அதனால இந்த தொடர்ச்சி எப்படி உதவு செய்யும் பொழுது அந்த தொடர்ச்சி இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான தொடர்ச்சி ருக்குனுகளுக்கு இடையில அறிவிக்கப்படலை. தொடர்ச்சியாக செய்கிறது தான் வழக்கம், அதுதான் சரியானது, அதான் ஏற்றமானதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில நிர்பந்தங்கள் தேவைகள் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தவாஃபுல் விதா அவங்க செஞ்சுட்டு அல்லது உம்ராவுடைய தவாஃப் முடிச்சுட்டு தவாஃபுடைய 2 ரக்காத்தை அவங்க தான் ஆசைப்பட்டாங்க மக்காம் இப்ராஹிமில் தொழுகணும்னு சொல்லி, அவங்க ஆசையினால் மக்காம் இப்ராஹிமில் தொழும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், மற்றவங்களுக்கு சிரமமாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த தவாஃபுடைய தொழுகையை போய் அவங்களுடைய கூடாரத்தில் தொழுவாங்க. அல்லது தவாஃபுல் விதா முடிச்சுட்டு போகும் பொழுது ஹரமுடைய எல்லைக்கு முன்னாடியே கொஞ்சம் தூரம் நல்லா போனதுக்கு பிறகு அங்கே நின்று 2 ரக்காத் தொழுதுட்டு போவாங்களாம், இங்கே தொழக்கூடிய தொழுகை. அதுலேருந்து நமக்கு தெரியும், தவாஃப் முடிச்ச உடனே 2 ரக்காத்துடைய தஹியத்துங்கிறது தவாஃப் முடிச்ச உடனே இருக்கணும்னு தானே புரிய வருது. ஆனால் அவங்க எங்கே தொழுகிறாங்க, தவாஃப் முடிச்சுட்டு புறப்பட்டு பயணத்தை தொடர்ந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஹரம் எல்லைக்கு முன்னாடி அந்த 2 ரக்காயத்தை போய் அங்கே போய் தொழுகிறாங்க. தவாஃபுல் விதாக்கு சையில்லை. அதனால வந்து இதுக்கு பின்னாடி இதை செய்யணும், இதுக்கு பின்னாடி இதை செய்யணுமே தவிர உடனுக்குடனே இதுக்கு பின்னாடி இதை செய்யணுங்கிறது கட்டாயம் இல்லை. உம்ரா ஹஜ்ஜு செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஹஜ்ஜு செய்யணும் உம்ரா செய்யணும் நியத்து தெரிஞ்சுன்னா நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய ஜகாத்துடைய காசை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு அனுப்பலாம் தாராளமாக. அது அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.